வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். இலங்கை கடற்பரப்புக்குள் சட்டவிரோதமாக கடல் தொழிலில் ஈடுபடுவதால் தான் இந்திய மீனவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள். கடல் தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் விளக்கம். அமைச்சரவையின் கூட்டு பொறுப்பை மீறியதற்காக அமைச்சர் வசந்த சமரசிங்கவை பதவியிலிருந்து நீக்க வேண்டும். நவீன் திசாநாயக்க வலியுறுத்தல். அரசாங்கத்திற்கு சர்வதேச விசாரணை தேவையில்லை. மக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவிப்பு. இலங்கையில் மனித உரிமைகள் நிலைமைகள் கடுமையாக சிக்கலானவையாக உள்ளதாக அமெரிக்க ராஜாங்க திணைக்களம் அறிவிப்பு. இனி விரிவான செய்திகள். இலங்கை மக்களுக்கு சொந்தமான கடல் பரப்புக்குள் சட்டவிரோதமாக நுழைந்து கடல் தொழிலில் ஈடுபடுவதால் தான் இந்திய மீனவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள் என்று கடல் தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சியில் இடம்பெற்றிருந்த நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு பேசிய அவர், நாங்கள் கடலுக்கு சென்று எப்போது அவர்கள் வருகின்றார்கள், அவர்களை பிடித்து சிறையில் அடைக்க வேண்டும் என்று முன்கூட்டியே திட்டமிடுவதில்லை. இலங்கை கடல் எல்லைக்குள் சட்டவிரோதமாக நுழைந்து மீன்பிடித்ததால் தான் அவர்கள் இலங்கையின் சட்டப்படி கைது செய்யப்படுகின்றார்கள். வடக்கு மற்றும் கிழக்கில் வாழும் எமது மீனவர்களின் வாழ்வாதாரத்தை முற்றிலும் பறிக்க முயற்சிக்கும் செயல்களில் அவர்கள் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். இதன் விளைவாகவே இந்திய மீனவர்கள் இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமுறை நுழைந்தால் கைது செய்யப்படுகின்றார்கள். அதே நேரத்தில் இந்திய கடல் எல்லைக்குள் நுழைந்ததாக பல இலங்கை மீனவர்கள் கைது செய்யப்பட்டு இன்று வரை எந்த தீர்ப்புமின்றி தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். அவர்களுக்காக இதுவரை எந்த விமர்சனமும் இங்கு எழவில்லை. இத்தகைய சூழ்நிலையில் இந்திய மீனவர்களின் போராட்டம் நியாயமற்றது என்று அமைச்சர் சந்திரசேகர் வலியுறுத்தினார். அமைச்சரவையின் கூட்டு பொறுப்பை மீறியதற்காக அமைச்சர் வசந்த சமரசிங்கவை பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்று ஐக்கிய தேசிய கட்சியின் மூத்த உறுப்பினர் நவீன் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். சுப்ரீம் செட் விவகாரம் குறித்து பொது இடத்தில் கருத்து வெளியிட்டு அமைச்சர் வசந்த சமரசிங்க பிரதமர் ஹரணி அமரசூரியவுக்கு நேரடி சவால் விடுத்துள்ளார் என்று அவர் கூறினார். வெளியில் பேசியதற்கு பதிலாக இந்த பிரச்சனையை அமைச்சர் அரசாங்கத்திற்குள் விவாதித்து பிரதமரின் கருத்துக்கள் குறித்து தனது ஆட்சேபனைகளை அங்கேயே வெளிப்படுத்தி இருக்க வேண்டும் என்று சில அமைச்சர்கள் நடந்து கொள்வது இதற்கு முன் இலங்கையின் அரசியல் வரலாற்றில் ஒருபோதும் நடந்ததில்லை. பிரதமருக்கு நேரடியாக சவால் விடுப்பது இதுவே முதல் தடவை என்று நவீன் திசாநாயக்க தெரிவித்திருந்தார். மேலும் எனது தந்தை மறைந்த அமைச்சர் காமினி திசாநாயக்க மற்றும் மறைந்த அமைச்சர் ஆனந்த திசடி அல்விஸ் ஆகியோர் 1980 ஆண்டு மறைந்த பிரதமர் ஸ்ரீமாவு பண்டார் நாயக்கவின் குடியுரிமைகளை நீக்கும் ஜே.ஆர். ஜெயவர்தன அரசாங்கத்தின் நடவடிக்கைக்கு எதிராக இருந்தனர். அவர்கள் அந்த எதிர்ப்பை அமைச்சரவைக்குள் தெரிவித்தனர். ஆனால் இன்றைய போல் பொதுவில் எதையும் வெளிப்படுத்தவில்லை என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். அரசாங்கத்திற்கு சர்வதேச விசாரணை தேவையில்லை என்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால குறிப்பிட்டார். ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் உயர்ஸ்தானிகர் வோல்கர் ட்ரக் நேற்று வெளியிட்டிருந்த அறிக்கைக்கு பதிலளிக்கும் போது அவர் இவ்வாறான கருத்தொன்றை வெளியிட்டுள்ளார். அவர் விளக்கமளிக்கையில் கடந்த அரசாங்கத்தின் காலத்தில் சர்வதேச விசாரணைக்கான தேவை இருந்திருக்கலாம். ஆனால் தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் அதற்கான அவசியமில்லை. உயர்ஸ்தானிகர் இலங்கை விஜயம் செய்த போது அரசாங்கத்தின் நடவடிக்கைகள் குறித்து தெளிவான விளக்கங்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் கூறினார். தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் மனித உரிமை மீறல்கள் எதுவும் இடம்பெறவில்லை என்பதையும் அமைச்சர் சுட்டிக்காட்டியிருந்தார். செப்டம்பரில் நடைபெறவுள்ள ஜெனீவா கூட்டத்தில் அரசாங்கத்தின் உறுதியான நிலைப்பாட்டை வெளிப்படுத்த உள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். யுத்த காலத்தில் மீறல்கள் இடம்பெற்றிருந்தால் உள்ளக விசாரணையின் மூலம் உரிய நடவடிக்கைகள் எடுக்க அரசாங்கம் உறுதி பூண்டுள்ளதாக அமைச்சர் சுட்டிக்காட்டினார். செம்மணி மனித புதைகுழி தொடர்பாகவும் அவர் கருத்து தெரிவித்திருந்தார். அந்த பகுதி விடுதலை புலிகளின் கட்டுப்பாட்டிலும் ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் இருந்ததாகவும் கூறிய அவர் அங்கிருந்து கிடைக்கும் எலும்புக்கூடுகள் எந்த காலத்தை சேர்ந்தவை என்பதை கண்டறிந்து பிறகு சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். ஆனால் இத்தகைய பிரச்சனைகளுக்கு உடனடியாக தீர்வு காண முடியாது என்றும் அமைச்சர் ஆனந்த் விஜயபால சுட்டிக்காட்டியிருந்தார். பிரதி பாதுகாப்பு அமைச்சர் அருண் ஜெயசேகர சாட்சிகளை பெற்றுக் கொள்ளக்கூடிய துறைகளில் முக்கிய பதவியை வகிப்பது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகளுக்கு தடையாக இருக்கும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா தெரிவித்தார். புதன்கிழமை நடைபெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் பேசிய அவர் உயிர்த்த ஞாயிறு சம்பவத்துடன் தொடர்புடைய சாட்சிகளை மறைத்ததாக முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டின் அடிப்படையில் பிரதி பாதுகாப்பு அமைச்சருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக விளக்கம் அளித்தார். இவ்வாறான குற்றச்சாட்டுகளுடன் அவர் பாதுகாப்பு துறையில் உயர் பதவியில் தொடர்வது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாதது என்றும் சாட்சிகளுக்கு அணுகல் உள்ள நிலை விசாரணைகளுக்கு பாதகமாக இருக்கும் என்றும் வலியுறுத்தினார். அஜித் பி பெரேரா மேலும் குறிப்பிடுகையில் இந்த விவகாரத்தில் கத்தோலிக்க மக்களும் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார்கள். ஜனாதிபதி வழங்கிய வாக்குறுதி இதுவரை நிறைவேற்றப்படாத நிலையில் நம்பிக்கையில்லா பிரேரணை மீதான விவாதம் தாமதிக்கப்படக்கூடாது. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி வழங்கப்பட வேண்டிய நேரத்தில் அரசாங்கம் காணாமல் போன செய்மதியை மீண்டும் மறைக்கும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளதாகவும் அவர் குற்றம் சுமத்தினார். அந்த செய்மதியை அடிப்படையாக கொண்டு ராஜபக்சேக்கள் ஊழல் மற்றும் மோசடியில் ஈடுபட்டிருப்பார்கள் என்பதில் சந்தேகம் இல்லை என்று குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் பிரதமரும் அமைச்சர் ஒருவரும் முரண்பட்ட கருத்துக்களை வெளியிட்டுள்ளனர். இருவரின் கருத்துக்களும் ஒரே நேரத்தில் சரியாக இருக்க முடியாது. அதனால் யாருடைய கருத்து தவறு என்பதை அரசாங்கம் வெளிப்படுத்த வேண்டும். இது விளையாட்டல்ல.
எனவே இந்த விவகாரம் தொடர்பாக நியாயமான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்றும் அஜித் பி பெரேரா வலியுறுத்தினார். உயிர்த்த ஞாயிறு சம்பவம் இடம்பெற்ற போது தற்போதைய பாதுகாப்பு பிரதியமைச்சர் அருண் ஜெயசேகர் கிழக்கு மாகாண கட்டளை தளபதியாக பணியாற்றியுள்ளார். இதன் அடிப்படையில் அவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை முன்வைக்கப்பட்டது. இது பற்றி ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய அமைப்பாளர் திசா அத்தநாயக்க அரசாங்கம் உண்மையை வெளிப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டியதாகவும் பிரேரணையை தோற்கடிக்க நடவடிக்கை எடுக்குமாறும் வலியுறுத்தியுள்ளார். புதன்கிழமை கொழும்பில் உள்ள ஐக்கிய மக்கள் சக்தியின் அலுவலகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் பேசிய அவர், கிழக்கில் உள்ள பல நபர்கள் தொடர்பான குற்றச்சாட்டுகள் குறித்து விசாரணைகளை முன்னெடுப்பதற்கு அரசாங்கம் பொறுப்பாக இருக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். பாதுகாப்பு பிரதியமைச்சர் அருண் ஜெயசேகர் பதவி விலக வேண்டும் என்பதை வலியுறுத்தியிருந்தோம். ஆனால் அவரது மறுப்பு தெரிவித்ததால் அவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த நம்பிக்கையில்லா பிரேரணை மீதான விவாதம் விரைவில் நடத்தப்பட வேண்டும் என்றும் திச அத்தநாயக்க தெரிவித்தார். அவர் மேலும் கூறுகையில், உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபர் யார் என்று மக்கள் காண வேண்டும். ஜனாதிபதி அனுர்குமார திசாநாயக்க கத்தோலிக்க சபைக்கு இதற்கு வாக்குறுதி அளித்துள்ளார். அதை நிறைவேற்றுவது அவருடைய பொறுப்பு. அருண ஜெயசேகரவை தவிர்த்து விசாரணைகள் நடத்தப்படாமல் அவர் மீது குற்றச்சாட்டுகள் உள்ளனவா என்பதையும் அரசாங்கம் வெளிப்படுத்த வேண்டும். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களை அரசாங்கத்தின் மீது சுமத்த எதிர்க்கட்சிகள் முயற்சிப்பதாகவும் உண்மையான சூத்திரதாரியை கண்டறிந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி வழங்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். திச அத்தநாயக்க மேலும் கூறுகையில், கடந்த அரசாங்கத்தின் போது சுகாதார அமைச்சர் ஹெகலியவுக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை சமர்ப்பிக்கப்பட்டது. அந்த பிரேரணை நிறைவேற்றப்படவில்லை. அதனால் ஆளும் கட்சியினாலும் எதிர்கட்சியினாலும் எம்பி ஒருவருக்கு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டால் அவற்றை விசாரணை செய்து உண்மையை வெளிப்படுத்த வேண்டும் என்பது அவருடைய கருத்து. வெள்ளைகான் தலைமையிலான தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் அமைப்பின் முன்னாள் ஊடக செயலாளரான ஆசாத் மௌலானா விரைவில் இலங்கைக்கு வருகை தர உள்ளதாக அரசின் முக்கிய அமைச்சர் ஒருவரை மேற்கோள் காட்டி தென்னிலங்கை ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. தற்போது வெளிநாட்டில் தலைமறைவாக வாழ்ந்து வரும் ஆசாத் மௌலானா நீண்டகால முயற்சிகளின் பின்னர் அரசின் உயர்மட்ட நபர்கள் தொடர்புகளை ஏற்படுத்தியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதன்படி இந்த முயற்சிகளின் விளைவாக உயிர்த்த ஞாயிறு தின சம்பவம் தொடர்பான விசாரணைகளுக்கு அவர் ஒத்துழைக்க சம்மதம் தெரிவித்துள்ள அதே நேரம் குறித்து உயிர்த்த ஞாயிறு சம்பவம் தொடர்பில் விரிவான வாக்குமூலத்தை வழங்குவதற்கும் தயாராக உள்ளார் என்று கூறப்படுகிறது. இதனை அடுத்து ஆசாத் மௌலானாவை இலங்கைக்கு அழைத்து வருவதற்கான நடவடிக்கைகள் தற்போது அரசால் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதேவேளை இது தொடர்பாக ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அமைச்சர் பிமல் ரத்நாயக்க, உயிர்த்த ஞாயிறு சம்பவம் குறித்து சேனல் 4 ஆவணப்படத்தில் இடம்பெற்ற முக்கிய நபர் ஆசாத் மௌலானா. இந்த நிலையில் அவரை மீண்டும் இலங்கைக்கு அழைத்து வருவதற்கான முயற்சிகள் இடம்பெற்று வருவதாக குறிப்பிட்டிருந்தார். அதே நேரம் எதிர்க்கட்சிகள் பாதுகாப்பு பிரதியமைச்சர் அருண் ஜெயசேகரவுக்கு எதிராக நாடாளுமன்ற சபாநாயகரிடம் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை சமர்ப்பித்திருப்பது ஏமாற்றத்தை தருவதாகவும் இது குறுகிய மனப்பான்மையை பிரதிபலிப்பதாகவும் குற்றம் சுமத்தினார். உயிர்த்த ஞாயிறு சம்பவத்தின் போதும் மற்றும் அதன் பின்னர் ஆட்சியிலிருந்து ரணில் விக்ரமசிங்க, சஜித் பிரேமதாச, கோட்டாபய ராஜபக்ச ஆகியோர் அப்போது அருண் ஜெயசேகர மீது எந்தவித விசாரணையும் நடத்தவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். அமெரிக்க ராஜாங்க திணைக்களம் உலகெங்கிலும் உள்ள நாடுகளின் மனித உரிமை நடைமுறைகள் குறித்து வெளியிடும் 2024 ஆண்டுக்கான அறிக்கையில் இலங்கையின் மனித உரிமைகள் நிலைமைகள் கடுமையாக சிக்கலானதாக உள்ளதென்று தெரிவித்துள்ளது. அறிக்கையில் மனித உரிமை மீறல்களுக்கு பொறுப்பான அதிகாரிகள் அடையாளம் கண்டும் அவர்களை பொறுப்பு கூறவும் இலங்கை அரசு மிக குறைந்த முயற்சிகளை மேற்கொண்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. தனி நபர்கள் மீதான துப்பாக்கி சூடு, விளக்கமறியல் கொலைகள், ஊடகவியலாளர்கள் துன்புறுத்துதல் மற்றும் கருத்து சுதந்திரத்தின் மீதான கட்டுப்பாடுகள் போன்ற விடயங்களில் அமெரிக்க ராஜாங்க அமைச்சு பெரும் கவலை வெளிப்படுத்தியுள்ளது. 2022 போராட்டத்திற்கு பிறகு நடைபெற்ற தேர்தலில் பெரும் வெற்றியை பெற்று ஆட்சிக்கு வந்த தற்போதைய அரசு மனித உரிமை மீறல்களில் குற்றமாக அதிகாரிகளுக்கு எதிராக குறைந்த நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் அறிக்கை குறிப்பிடுகிறது. அறிக்கையில் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் மூலம் நடத்தப்பட்ட கைது நடவடிக்கைகள், பெண்களை கட்டாய கருத்தடைக்கு உட்படுத்துதல் போன்ற நிகழ்வுகளுக்கும் குற்றச்சாட்டு சாட்டப்பட்டுள்ளது. 2024 ஆண்டில் 103 துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் மற்றும் போலீஸ் காவலில் வைத்து 7 மரணங்கள் சம்பவித்துள்ளதாகவும் அறிக்கை தெரிவிக்கிறது. எனினும் 2024 ஆண்டில் காணாமல் ஆக்கப்பட்ட சம்பவங்கள் பதிவாகவில்லை என்றும் போரால் பாதிக்கப்பட்டவர்களின் குற்றச்சாட்டுகளை விசாரிப்பதில் சிறிய முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாகவும் அறிக்கை குறிப்பதாக ராஜாங்க திணைக்களம் தெரிவித்துள்ளது.